கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த புதிய மாதத்தில் மேன்மையான ஆசீர்வாதமான வழிகளில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து சில வேத வசனங்களை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களோட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். இந்த தியானத்திலே நீரே என்கிற தலைப்பில் 7 வசனங்களை 7 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தில் நீரே என் ரட்சிப்பு என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர்தான் நம்முடைய ரட்சிப்பாக, நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நாம் பாவியாய் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் நம்முடைய சேஃப்டியாக, நமக்கு வருகிறதான எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியில் நம்மை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை ரட்சிக்காமல் விடுவதில்லை. பாவத்திலே கிடந்த நம்மை ஒரு நாள் அவர் தூக்கி எடுத்தார். அதோடு ரட்சிப்பின் திட்டம் முடிந்து விடவில்லை. முடிவு பரியந்தம், நம்முடைய வாழ்நாளின் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாடும் அவர் நம்மை ரட்சித்து நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நீரே என் ரட்சிப்பு. இதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ரட்சிப்பு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். கடந்து போன ஒரு மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். இந்த வருடத்தில் 2வது மாதத்துக்குள்ள நாம் வந்துவிட்டோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 28 நாட்களும் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பாக, நம்முடைய பாதுகாவலராக இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. 2வது, நீரே என் நம்பிக்கை. கர்த்தர் மீது நமக்கு இருக்கிறதான நம்பிக்கை பெருக வேண்டும். ஒரு நாள் நம்ம ஆண்டவரை விசுவாசித்தான் ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கை பெருகுகிறதா அல்லது குறைந்து விட்டதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாய் குன்றுகிறதாக, அளவில் குறைந்ததாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அப்போ அவருடைய விசுவாசமானது குறைந்து கொண்டே போகிறது, கொஞ்சமாகிக் கொண்டே இருக்கிறது. தாவீதை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தான் தனக்கு எல்லாம், நீரே என்னுடைய நம்பிக்கை என்று தாவீது எவ்வளவு தைரியமாய் சொல்கிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனா அந்த ராஜரீக மேன்மை கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் காடுகளிலும் மலை குகைகளிலும் அங்குமிங்குமாய் அலைந்து திரிகிறார். வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது தாவீது சொல்றாரு, ராஜ சிங்காசனம் என்பது என்னுடைய நம்பிக்கை அல்ல, எனக்கு ஏதோ ஒரு பெரிய மேன்மை உயர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை அல்ல, என்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்துல உயர்வு வரும், ஆசீர்வாதம் வரும், மேன்மை வரும், எல்லாமே வரும். ஆனா அதை பற்றிய நம்பிக்கையில் நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும்.
உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் என்று நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும். சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. 3வது, நீரே என் சகாயர். சகாயர்னா உதவி செய்கிறவர். யாருக்கு உதவி? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்கிறது. திக்கற்றவர்கள் ஆதரவு இல்லாதவங்க. பெரும்பாலான தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் ஆதரவற்றவர்களாக, யாரும் விசாரிப்பாரற்றவர்களாக, கேட்பாரற்ற நிலைமையில கிடந்தாலும் கூட நமக்கு சகாயமாய், ஒத்தாசையாய், உதவியாய் நிற்பவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நீரே என் சகாயர் என்று ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன் வெறும் உதவி செய்கிறவர் என்று மட்டும் சொல்லாம எப்படி சொல்றாருன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். இப்போ நம்முடைய உதவி, நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர், இந்த முழு பிரபஞ்சத்தையும் பரிபாலிப்பவர். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பரிபாலனம் செய்கிற, ஆதரிக்கிற, ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு நமக்கு சகாயம் செய்வது, நமக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்முடைய சகாயராய் இருக்கிறார். நீரே என் சகாயர். 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். 4வது, நீரே என் துணை. உலகத்திலே துணை எத்தனையோ இருக்கு. உடன்பிறப்புகள், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், சபை, ஊழியர், விசுவாசிகள், நண்பர்கள் என்று எத்தனையோ துணைகள் உலகத்தில் இருந்தாலும் கூட ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருப்பவர் கர்த்தர் மட்டும்தான். அதை 46ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய துணையா இருப்பவர் கர்த்தர். நீரே என் துணை என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். பொதுவா புதிய மாதத்திலே முதல் நாளிலே ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை, கர்த்தர் சொல்வது போன்ற வார்த்தைகளை நாம் படிப்பது, அதை தியானம் செய்வது, அதை விசுவாசிப்பது, அறிக்கை செய்வது நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சர்வ மகத்துவம் உள்ளவர். நாம் அவரை எப்படி பார்க்கிறோம், அவரை எப்படி நாம் அணுகுகிறோம், அவரை எவ்வாறு நாம் சேவிக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தர் நமக்கு துணையா இருக்காரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நாம சொல்லும் நீரே என் துணை என்று நாம் சொல்ல வேண்டும். உலகத்தை யாருமே துணை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் துணையா இருக்கிறார். 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். 5வது குறிப்பு, நீரே என் நோக்கம். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நிறைய பர்பஸ் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று யாராவது உங்களை பார்த்து கேட்டா சொல்லணும், இயேசுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். ஆண்டவரை சேவிப்பது, ஆண்டுடைய பிள்ளையாய் இருப்பது, அவருக்கு சாட்சியாய் இருப்பது, அவருக்கு ஊழியம் செய்வது, அவரை பின்பற்றுவதுதான் எனது வாழ்க்கையின் நோக்கம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும். இங்க போட்டிருக்கு, நிறைய நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். சின்ன வயசுல இருந்து நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அது முதல் நம்முடைய ஜீவ காலம் முழுவதும்
கர்த்தரே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 119 சங்கீதம் 57 வசனம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். 6வது, நீரே என் பங்கு. ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் பங்காக, பங்காளனாக கொண்டிருக்க வேண்டும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று 16ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவரை நம்முடைய பங்காக கொண்டிருக்க வேண்டும். உலகத்துல யாரோடு பங்காக, பங்காளியாக, நட்பாக இருந்தாலும் அவர்கள் என்று நம்மை தூக்கி எறிவார்கள், என்றைக்கு நம்மை நிராகரிப்பார்கள், நம்மை விட்டு என்றைக்கு விலகி போவார்கள் என்பது தெரியாது. நம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து எத்தனை பேர் நம்மை நெருங்கி வந்திருப்பாங்க, எத்தனை பேர் நம்மை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா இத்தனை காலமும் நமக்கு பங்காக, உற்ற தோழனாக இருந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீரே என் பங்கு. அப்புறம் நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன். அப்ப கர்த்தர் நம்முடைய பங்கு என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும், தியானம் செய்யணும், கைக்கொள்ளணும். சும்மா வெறுமனே நீர் தான் என்னுடைய பங்கு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. வேத வார்த்தையை நாம் படிக்கிறோமா, தியானம் செய்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் நம்முடைய பங்கு என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். கடைசியாக 7வது குறிப்பு, 119 சங்கீதம் 114 வசனம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நீரே என் மறைவிடமும் என் கேடகமும். மறைவிடம் என்பது, அதாவது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைப்பார் என்று 27ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறோம். அவரே நம்முடைய கேடகமாக, மறைவிடமாக இருக்கிறார். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் நம்முடைய சட்டையில் நிழலை வந்து அடைவேன் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். எத்தனையோ விக்கினங்கள், எத்தனையோ நாச மோசங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாருன்னா, நமக்கு மறைவிடமாய் இருந்தார். கன்மலையின் வெடிப்பில வைத்து மோசையை மறைவிடம் மறைத்ததான கர்த்தர் நமக்கும் மறைவிடமாக இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நீரே என் மறைவிடம் என்று கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும். இதுலயும் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அந்த வார்த்தை முடிகிறது. ஆண்டவர் நம்முடைய மறைவிடமாக இருக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வசனத்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு மறைவிடம் என்பதற்கான ஆதாரம். உண்மையில சொல்லணும் அப்படின்னா, வேத வசனமே நம்ம என்ன செய்யணும், நம்மை சூழ்ந்து கவசமாக இருந்து நம்மை காத்து கொள்ளும். இப்படி ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுகிற 7 வார்த்தைகளை சொன்னேன். முதலாவது, நீரே என் ரட்சிப்பு. 2வது, நீரே என் நம்பிக்கை. 3வது, நீரே என் சகாயர். 4வது, நீரே என் துணை. 5வது, நீரே என் நோக்கம். 6வது, நீரே என் பங்கு. கடைசியாக, நீரே என் மறைவிடமும் என் கேடகமும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் நமக்கு பாதுகாவலாக, நமக்கு ஆதரவாக, தைரியம் கொடுப்பதாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்து நேர்த்தியாய் இந்த மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.